India. New daily cases have now topped 200,000 for weeks straight. That's from India's health ministry. The Prime Minister, Narendra Modi, says the wave of cases is hitting like a storm, and it's pushing deaths to an all-time high. Hospitals across India are overwhelmed, many running dangerously low on supplies, including oxygen. Johns Hopkins reports India has the second most COVID cases in all the world. இன்னைக்கு தான் ஆக்சிஜன் எடுத்தாங்க. ஆக்சிஜன் எடுத்ததுக்கப்புறம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் நடக்க முடியல, பாத்ரூம்லாம் போக முடியாது, பெட்டில் தான் யூரின் போயிட்டுருக்கேன். டாய்லெட் போகிறது மட்டும் மூச்சு வாங்குறதோடு போயிட்டு வரேன். இன்னும் ஒரு 4 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் வீட்டில் போய் பெட் ரெஸ்ட் இருப்போம். பார்ப்போம். நம்ம போடுற ஹெல்மெட்டு, ரைடிங் ஷூ, ஜாக்கெட்டு, இதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம். ரோட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பான். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சேடல் பேக் மாட்டிட்டு இது வந்து ஸ்லீப்பிங் பேக்கை வந்து பின்னாடி சாயறதுக்கு குஷனாக வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சின்ன போர்வையும் வச்சு குஷனுக்காக வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் செட் டு ரெடி கோ. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ இது மேப்பிங்கும் பண்ணியாச்சு. சென்னை, ஹைதராபாத், நாக்பூர், ஜான்சி, டெல்லி, அமிர்த்சர், ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே லடாக், காடுங்களா, அப்புறம் மணாலி, அப்புறம் சண்டிகர், ரிட்டர்னிங் டு பேஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் சென்னை டு ஹைதராபாத். வணக்கம், நான் உங்கள் ராஜசேகரன். டே 1 ஆக்சுவலி சென்னை டு ஹைதராபாத் இதுதான் ஜேர்னியோடையது. ஸோ சென்னை டு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 640 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நான் 590 தான் முதல்ல மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஸ்டே பண்ணுற டெஸ்டினேஷன் வந்து 640 கிலோமீட்டர்ஸ். ஸோ 640 கிலோமீட்டர் வந்து இட்ஸ் ஹார்ட் ட்ரைவ். ஸோ வெயிலும் மண்டையை புழக்க போகுது. மேப்ஸ் ஆர் ரெடி. ஸோ மேப் இஸ் கிளியர். ஸோ ஆல்மோஸ்ட் 629 கிலோமீட்டர்ஸ். ஸோ 5:12 6 o'clock தான் போய் சேருவேன். ஹைட்ரஜன் பேக்கில் பின்னாடி தண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் அதில் ஒவ்வொருடையும் டாப்அப் பண்ணணும். தண்ணி லீக் ஆகுதுன்னு ஒரு பயம். பின்னாடி சாஞ்சா ஆடுறது, வண்டி வாப்லிங்லேயும் அது தண்ணி லீக் ஆகாமல் ஒரே இஷ்யூ தான். பட் இது சீரான வேகத்தில் போயிட்டு நம்ம வந்து கரெக்டான டெஸ்டினேஷனை கவர் பண்ணணும். ஹைதராபாத்தில் வந்து நிறையா வந்து மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் இருக்குது. கார்கிலோடைய ஃபீவர் இங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கார்கில் போகிறதுடைய ஒரு பிள்ளையார் சொல்லியில் இதை பார்க்குறப்ப உண்மையிலே செலக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உண்மையிலே ஐ எம் லக்கி. இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அட்லீஸ்ட் பார்க்குறதுக்காக வாய்ப்பு கிடச்சிச்சில்ல. பார்த்துக்கங்க, சூப்பர். நான் இப்போ இருக்கிறது செகந்திராபாத். ஆர்மி டேங்க்கு, பெட்டாலியன் டேங்க்கு, அர்ஜுன் இப்படிலாம் சொன்னாலும் இன்னும் நான் இதை சொல்கிறது வந்து பீரிங்கின்னு தான் சொல்லுவேன் நான். டிராஃபிக் நடுவில் மாட்டிக்கிட்டேன். 2 சைடு சேடல் பேக் போட்டு பேக்கில் இருக்கிற ஜிப்பை ஓப்பன் பண்ணால் கூட முக்கியமான கேட்ஜெட்ஸ் போயிடும். க்ரௌடுக்கு நடுவில் இந்த சேடல் பேக்கை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. அதுவும் யார்கிட்டையும் இடிக்காமையும் எல்லோரும் ஒரு வியூவாகவும் பார்க்குறாங்க என்னைய. இது வித்தியாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு இந்த வெயிலுக்கு நடுவில் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கானே, இவனா வித்தியாசமான ஜந்துவான்ற லெவலுக்கு பார்த்துட்ருக்காங்க. சில பேர் வியப்பாகவும் பார்க்குறாங்க. முன்னாடி இருக்கிற வேர்டிங்ஸை வந்து சென்னையிலேருந்து கார்கில் போறியா அப்படின்னு விசாரிக்கவும் செய்கிறாங்க. காரில் இருக்கிறவங்க நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. ஸோ மரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்குது. வெயில் அடிக்கிற வெயில தாங்குது பாருங்களேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்குற மரங்களுக்கு நடுவில் வண்டி ஓட்டுறதே கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்ணு குளிர்ச்சியாக ஒரு ப்ளோசமாக இருக்குது மைண்டில். பட் போக தான் தெரியும் நாக்பூர் வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியா. என்ன நடக்குது? தீரன் படம் பார்த்ததுலேருந்தே ஒரு பெரிய சைஸ் டேங்கர் லாரியை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமான லாரிகள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கர்நாடகா பார்டர் ஆந்திரா முடித்தோம், ஆந்திராவில் தெலுங்கானா முடித்தோம்.
இப்போ வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிறப்ப லாரிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தினுசாக இருக்குது. சிலது என்னென்னமோ போர்டு கிட்டலாம் தொங்க விட்டு போகிறான். பின்னாடி பார்த்தா ஒரு லாரி ஃபீலிங்கே இல்லை. சில இடங்களில் சைடில் போகிற டயர்லாம் தொங்க விட்டு போகிறான். ஆனால் எல்லாமே ஒரு லாஜிக். ஒன்று குலதெய்வத்தை கும்பிட்டு பண்ணுறாங்க, இன்னொன்று டயர் தொங்க விடுறதுக்கு காரணம் வந்து டயரோட டியூப் தொங்க விட்டுருப்பாங்க. இந்த லாரியில் கிடையாது, டயர் அப்படியே க்ளீன் ஆயிரும். ஏதோ இப்படியே அவனோட கலைநயத்தை லாரியில் மகாராஷ்டிரா, யூபி, ராஜஸ்தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் லாரியை. வந்து இந்தியா மேப்பு வந்து சின்ன வயசில் வந்து கிருஷ்ணா நதி, கோதாவரி இதெல்லாம் வந்து இப்போ மார்க்கிங் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வளர்ந்து அந்த ரோடு வழியாக நான் பயணம் பண்ணுறப்ப எனக்கு வந்து பழமையை ஞாபகப்படுத்துது. என்னோட சேர்ந்து நீங்களும் கோதாவரி பார்த்துட்டீங்க, பட் தண்ணி ரொம்ப போகல. பட் ஓகே, நம்ம ஊரில் காவேரி, இங்கே கோதாவரி. இப்போ ஒரு நாக்பூர் 100 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு நோ ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு பழம் கிடையாது, ஒரு இளநீ கிடையாது. 300-350 கிலோமீட்டர் வெயில், சுட்டு எரிக்கிற வெயில். तुम चेन्नई मालूम? चेन्नई मालूम? मालूम? You know Chennai? Yes, I know Chennai. Very good, very good. During at your age, I don't know this place. Now you are knowing this place. Very good. தண்ணி ஊற்றுனா அப்படியே தண்ணி வந்து கீழே வந்து சுடு தண்ணியாக விழுகுது. அவ்வளோ கொதி. ஹெல்மெட்டே இந்த கொதினா அப்போ வந்து மண்டை என்ன கொதி கொதிக்கும். ஒரு வழியாக நாக்பூர் வந்தாச்சு. நாக்பூர் கிட்டத்தட்ட ஒரு ஹைதராபாத், பெங்களூர் மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் ஃப்ளைஓவர்ஸு, மெட்ரோ நிறைய இருக்குது இங்கே ஃப்ளைஓவர்ஸ்லாம். நாக்பூர் ஆரஞ்சுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட்டு என்ன சீசன் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு ஆரஞ்சு கூட கண்ணில் தென்படலை. மாம்பழமாவது விற்றாங்க நிறைய இடங்களில். நாக்பூர்லேருந்து ஜான்சி போகிறேன். நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து ஒரு பேயிங் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருந்தேன் நான். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் பயங்கர கொசு கட்டி, சரியான கட்டி. 1 மணிக்கு படுத்தாலும் 2 மணி 3 மணின்னு எந்திரிச்சிட்டே இருந்தேன். ஸோ காலைல எந்திரிச்சு பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ டு ஸ்டார்ட். ஸோ டே 3ல் என்னென்ன சம்பவங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதுவும் ஒரே மாதிரி சீராக அந்த பின்னாடி இருக்கிற லக்கேஜை வந்து பேலன்ஸ்டாக கட்டணும். இல்லைன்னா ஏரோடைனமிக்ஸில் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப பிரச்சனை ஆயிரும். நாக்பூர் டு ஜான்சி வந்து பார்த்திங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸு. இப்போ பார்த்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஹைவேல ஃபுல்லாக லாரிஸ் தான் நிறையா போகுது. வெவ்வேறு வகையான ஸ்டேட் லாரியை பார்க்குறப்ப எல்லா ரூட்டுமே வந்து இதுதான் வந்து கனெக்டிங் டுவோர்ட்ஸ் டெல்லின்றது தெரியுது. ஸோ பெரிய ஹைவே. அதுவும் சில இடங்களில் வந்து ஏஹெச்னு போட்டிருப்பாங்க. என்னடா நேஷனல் ஹைவே NH தானே போட்டிருப்பாங்க, இதுனா ஏஹெச்னு பார்த்தா இது ஏஷியன் ஹைவே. ஜான்சி போகிற வழியில் ஃபாரஸ்ட் கடந்து தான் போகணும். இது வந்து பந்தீர்பூர் ஜங்கிள்னு சொல்கிறாங்க. அந்த ஜங்கிள் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இன்பிட்வீனில் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஜங்கிள் கிராஸ் பண்ணுறதுனால நோ ஹோட்டல்ஸு. சிவிலியன்ஸ் வந்து யாருமே கடை வைக்கிறதுக்கு இங்கே அலௌடே கிடையாது. அதனால் காலையில் வந்து நம்ம ஃபுட்டை முடிச்சிடலாம். 7-6:30 மணி போல் நான் கிளம்புனேன் நாக்பூரில். இப்போ அரௌண்டு ஒரு 9:30 போல் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அனதர் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ்க்கு கடையே இல்லை. வண்டியில் கேட்ஜெட்ஸ் லக்கேஜஸோடு நிப்பாட்டுறதே ஒரு பெரும் பிரச்சனை. அதுவும் இந்த மாதிரி க்ரௌடான இடத்துல நிப்பாட்டுறப்ப பார்த்து நிப்பாட்டணும். எவனும் கை வச்சுருவானோ எடுத்துருவானோன்ற ஒரு பயமே இந்த ட்ராவல் முழுக்க எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் அப்படியே கடையை ஒட்டி நம்ம கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி. कैसा है? पोहा ना? पोहा टिफ़िन नहीं है इधर से? दाल रोटी नहीं है? नाश्ता बस। नाश्ता है? पोहा और में क्या है? नहीं ओनली सांभर। हाँ या नो सांभर वड़ा नहीं है, पोहा में थोड़ा सांभर। चाहिए क्या आपको? पोहा चाहिए ना? पोहा है, लाओ। थैंक यू. एक चाय आप है इंजन கேட்டால் அடிப்பான்.
இஞ்சி டீலாம் இருக்கான்னு தெரியாது. எடுத்து கூட கொடுக்க மாட்டான் போலையே. தேங்க்யூ. நம்ம தான் எடுத்துக்கணும் போலையே. அவையெல்லாம் மத்திய பிரதேஷோட டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத்திய பிரதேஷ் டீ பவர் ஈஸி சார்ஜ். ஸ்மார்ட் கார்டு வச்சுட்டு போட்டோன்னா சார்ஜ் ஏறிடும் போல். ஆனால் தூசி பிடிச்சி கிடக்குது. அப்போனா யாரும் யூஸ் பண்ணலேன்னு அர்த்தம். பாயிண்ட் வச்சுட்டாங்க. மேபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஒரு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஜங்கிள்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ ஆர்மி பீப்புள் வந்து கேமராலாம் அலோடு கிடையாது, நீங்கள் வந்து வெளில வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி எடுத்து மாட்டிட்டேன். அங்கங்கேயும் நிற்காதீங்க, ஜங்கிளில் வந்து தேவையில்லாத இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு பார்த்தா உள்ளே நுழைஞ்ச உடனே ஜங்கிள் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு திருப்பதி மலை மாதிரி. ஆனால் 4-வே ட்ராக்கில் மலை மேலே ஏறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சைட்லலாம் பச்சை கலரில் வந்து ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நிறைய குரங்குகளும் சின்ன சின்ன மிருகங்களும் உள்ளே க்ராஸ் ஆகிருமா. அதிகமாக அடிபடுறதுனால அதை தவக்கூடாதுன்றக்காக சைடில் பேரிகார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இடையில வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அதுங்களாம் ஒரு கடக்கிறதுக்காகவே ஒரு இடம் ஓப்பனிங் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக மெயின்டைன்டு ஃபாரஸ்ட் கம் ஜங்கிள். இன்னும் சில இடங்களில் கீழே டவுன் ஸ்கேல் போகிறப்ப புலியும் சிறுத்தையும் அதிகமாக நடமாடுன்னு சொல்கிறாங்க. இடங்களில் போஸ்டர்ஸ் போட்டிருக்கு. இந்த இடத்துல புலி வந்து இருக்கும், டோ நாட் ஃபீடு அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சிங்கம் புலிக்கு யார் ஃபீட் பண்ண போகிறா? அதுங்களுக்கு நம்ம தான் ஃபீட் ஆயிடுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜர்க்கின்னு, அப்புறம் காலில் வந்து சேஃப் கார்டு, நீ பேடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி போக வேண்டியதான். வெயில் உச்சத்தை தொடர்றதுக்குள்ளே கொஞ்சம் போகணும். ஆல்ரெடி வந்துருச்சு. எவ்வளோ பரவாயில்ல நினச்சேன். மலை பிரதேசத்தில் வரப்போ இறங்கினோடனே வச்சு செய்யுது. அப்படியே தினம் எல்லா வீடியோலையும் வெயில் 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 வெயில்னு சொல்கிறேன்ல. வெயிட் பண்ணுங்கள், லடாக் போயிட்டு குளிருது. ஜான்சி நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப சாகர் இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. நிறையா பிரிட்ஜ் வந்துச்சு. ஆனால் இந்த பிரிட்ஜு டிஃப்ரெண்ட்டு, செமையாக இருக்குது. ஆனால் இந்த ஊரில் வந்து எல்லாமே ஹைட்டுங்க. பாலங்கெல்லாம் எல்லாமே ஹைட்டு. பார்த்தாலே பயமாக இருக்குது. இதில் வெள்ளம் வருமா? இப்போ வெயில் காலம், வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். मैं पता नहीं है क्या बोल रहे हैं, मैं पता नहीं சொல்கிறாங்க அவங்க, எனக்கு ஒன்றும் புரியல. मैं बता रही हूँ, हिंदी नहीं मालूम. मराठीया? हाँ ओके ओके. क्या है हिंदी है? वेल्डर क्या? ककड़े. हाँ ककड़े बोलते हैं. ककड़े. ओके ओके. ककड़ियो சொல்கிறாரு. கையை கழிச்சுடாங்க மாத்தாடி. விரட்டுறதுக்கு நீ இந்தியில் போன்னு சொல்ல வேண்டியதான். பனி தொட பனியை மாடு கையை நக்கி பிடிச்சி. ஓகே தேங்க்யூ. போ, நம்ம ஊர் லாங்குவேஜில் போனாலும் போயிருக்கு. மலையை விட்டு இறங்கினதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாச்சு. இப்போ தர்பூசணி சாப்பிட்டனால ஓரளவுக்கு ரைடிங் நல்ல வேளை. வண்டிக்கு ஒரு நிழல் கிடச்சிச்சு. நிழலில் நிப்பாட்டிட்டேன். கட்டில் இருக்குது தாபா ஸ்டைலில். வேணால் ஒரு 5 மினிட்ஸ். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. நல்லா பண்ணலாம் மேட்டுக்குழியா. அதனால் ஒரு 3 hours to 3 to 4 hours ஜான்சியில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு நேராக போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இங்கே வெங்காயத்தை உண்மையிலே பெரிய விஷயம். இந்த வெங்காயம் போட்டு வரவேற்பு நல்ல. இங்கே பாருங்கள், இவ்வளோ வெயில் அடித்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குது. இங்கே பாருங்க. ஆனால் அந்த ஆள் சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுங்க. சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. ரொட்டி சப்பாத்தி ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது தான், அதனால் பிரச்சனை கிடையாது. டெய்லியும் சாப்பாடை காமிக்கிறேன், ரோட்டை காமிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாப்பாடு. இப்போ இருக்கிறது மத்திய பிரதேஷ். இந்த ஊருக்காரன் சப்பாத்தி
செம்மையாக பண்ணுறாங்க உண்மையில். நான் அப்படி தான் அங்கேயும் தெரியாமல் சொல்லிவிட்டேன் வடக்கன் ரொட்டி நல்லா இருக்குன்ட்டு வச்சு செஞ்சாங்க வீடியோவில். பட் உண்மை தாங்க, வடக்கன் ரொட்டி நல்லா தாங்க இருக்குது. கட்டில் படுத்துக்கிட்டு தூங்குற சுகமே சுகம்தான். அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் தாலும் 2 ரொட்டி சாப்பிட்டேன். அப்படியே வெயிலுக்கு அதுக்கும் மயக்கத்துக்கு அதுக்கும் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். ஜாக்கெட் இது கியரை தூக்கிட்டு போயிடுவாங்க பக்கத்துலேயே படுத்துட்டு, இங்கிட்டு பைக்கு, இங்கிட்டு ஜாக்கெட்டு, இங்கிட்டு நாம. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், சும்மா ஒரு 1/4 மணி நேரம் படுக்கிறேன் அப்படி. ஒரு மரம் மட்டும் இல்லை, மரம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த கைத்துக்கட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு கைத்துக்கட்டில் சாஞ்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சூரியனோட உதயத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் தொடர்ந்துச்சு. ஆல்ரெடாக 645 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ட்ரைவ் டவுன் பண்ணியிருக்கோம். ஜான்சி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜான்சி ராணி கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இராணுவ மரியாதையோடைய 2 சைடும் பீரிங்கியோட தான் வரும். ஜான்சி கோட்டைக்குள்ளே ராணி மருமகளாக வந்து எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ராணியுடைய தன்னிச்சை செயல்கள் வந்து பிரமிப்பை ஏற்படுத்துது, புல்லரிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. ஸோ இது வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுறது வைசர். ஸோ பயங்கரமாக பூச்சி அடிச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்து விட்ரும். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் இதுவும் நம்மளுக்கு கார் மாதிரி தானே, விண்ட்ஷீல்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து டே 3 முடிச்சுட்டு டே 4. டே 3 வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வி ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை டு ஹைதராபாத், செகண்ட் ஹைதராபாத் டு நாக்பூர் அண்ட் நாக்பூர் டு ஜான்சி. ஸோ இன்றைக்கி வந்து ஜான்சி டு ஆக்ரா, டெல்லி. காலையில் இந்த இதை பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு, வேர்த்திருச்சு. கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பி 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி டே 4. ஜான்சிலேருந்து கேபிட்டலை நோக்கி போயிட்டுருக்கேன். பின்னாடி வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்லாம் எடுத்துட்டோமா, அந்த ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணோமான்றது ஒரு விதமான ஒரு பதட்டமாகவே இருக்கும். சைடு மிரரில் பார்த்துக்குவேன் பேகு சரிதா இல்லைன்ட்டு. ஸோ எல்லாேருக்கும் இந்த கடந்த 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறேன், சாப்பிட்றேன், ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறான் ராஜசேகரன் அப்படின்றது தான் தோணும். பட் இது பின்னணியில் ஒன்று இருக்குது. நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லையா, போய்கிட்டே இருக்கிறதுல வந்து எவ்வளோ பின்னணியில் பிரச்சனை இருக்குன்றதை நீ சொல்ல போகிறேன். இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சாப்பிட்ற முடியாது. ஃபுட் பாய்சன்லேருந்து டயரியாலேருந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். இன்றைக்கி வந்து காலையில் நான் வெறும் வயிற்றில் தானே கிளம்பிட்டேன். நான் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கட்டும், மெயினாக வண்டி ஓட்டுறப்ப மேலேருந்து சூரிய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் விஷன் அப்படியே பிளர்ராகும். பயணங்களில் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வண்டி ஓட்டினாலே அப்படியே விசிபிலிட்டி அப்படியே பிரச்சனை, ட்ரௌசினஸ் ஏற்படும். அதுக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் கண்ணை திறந்தே இருப்பீங்க. அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனை பார்த்திங்கன்னா உடம்பு அப்படியே பெயின் ஜாஸ்தியாச்சு, வெயில் வெக்க அடிக்க உஷ்ணம் அதிகமாகும். நான் என்ன தான் பின்னாடி வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 லிட்ரு. அப்புறம் கால் வலி, முட்டியில் வந்து ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, ஒரு 1 ஹவர் ஓட்டுறேன், முட்டியை வந்து டிராஃபிக் சிக்னலில் கால் நீட் வச்சோம்னா அப்படி பெயினாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளில் எக்கச்சக்கமாக ஹீட் கால் அப்படி நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். அடிக்கடி ஸ்ட்ரெச் பண்ணுவேன். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அதோட வலி வந்து பார்த்திங்கன்னா அது வார்த்தைகள் கிடையாது. ஒன்லி பைக்கர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்டு. சில சமயம் வந்து கால் அப்படி நீட்டுறப்ப வாப்ளிங் ஆகும் வண்டி. ஏன்னா வண்டியோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மெதுவாக ஓட்டணும். ஆனால் அந்த மெதுன்றதும் இருக்குது இல்லையா, ஒரு விட ஸ்லோவாகிடுச்சுன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுற டார்கெட்டு மாறிடும். ஸோ தண்ணி குடிச்சு அந்த டீஹைட்ரேட்டரை போக்கிக்கிட்டே இருப்பேன். அது தண்ணியும் ஓரளவுக்கு மேலே தீந்துடும். அப்போ திருப்பி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கடையிலையும். கிட்ட அது வந்து 2 லிட்டர் பேக் தான். ஒரு நாளைக்கு நான் 6 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக குடிக்கிற மாதிரி ஆகுது தண்ணி. அவ்வளோ தண்ணி இன்டேக்கு. பட் வெளியே போகிற யூரின் அவுட்டேக் வந்து ரொம்ப கம்மி. ஜிபிஎஸில் பார்த்து தான் போகணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சூரியன்லேருந்து வர கதிர்கள் ஃபோன் கேட்ஜெட்ஸே ஸ்பாயில் ஆயிரும். திருட்டு தெஃப்ட் பயம் எப்பயுமே இருக்கும். அது வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறப்ப தெரியாத ரூட்டில் போகிறப்ப இங்கே எப்படி குமிச்சு வச்சுருக்கான் பாருங்களேன் கோதுமையை. இதுதான் ராஜஸ்தான், இந்த சைட்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பயங்கரமாக விளைச்சல் போல்.
அது நிறைய கண்டெய்னர்லேயும் கோதுமை அப்படியே வெறும் லூஸில் மூட இல்லாமல் அப்படியே லூஸில் ஏற்றிட்டு போகிறாங்க, வெறும் தார்பாய் போட்டு. நம்ம ஊரில் குப்பை லாரி எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள், தார்பாய் போட்டு. இங்கே உணவு ஏற்றிட்டு போகிறான், அங்கே குப்பை ஏற்றிட்டு போகிறான். சரி, இப்போ அது போகிறது போட்டோம். ஒரு நாளைக்கு அதுவும் 600-650 டார்கெட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு 12 hours ஓட்டணும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 90-100 மெயின்டைன் பண்ணால் கூட நிறைய ஸ்டாப்பேஜஸ்ஸு, தண்ணி குடிக்கிற நிப்பாட்டுறது, அங்கிட்டு இங்கிட்டு நிப்பாட்டுறது வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த கடந்த 3 நாளாக வந்து கண் விழிச்சு ஓட்டியே என்னால் வந்து 10லேருந்து 12 மணி நேரம் ஓட்டுறேன். நிறைய பேர் நைட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நைட் ட்ரைவ் வந்து சேஃப்டி இல்லை, அது தெரியாத ஊரில் ஓட்ட முடியாது. இங்கேயும் வந்து நிறைய வழிப்பறிகள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இந்த யூடியூபர்ஸ், லாங் ட்ரைவ் போகிறவங்க எல்லாருமே வந்து தட்டி விட்டு பறிச்சுட்டு போகிறது. அப்புறம் அவங்ககிட்ட எப்படியும் கேட்ஜெட்ஸ் இருக்கும், கேமரா இருக்கும், கேஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்ற நிப்பாட்டிலேருந்து உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு ட்ராவல்லே முக்கியமான விஷயம், உடம்புடைய சூடு இல்லாமல் வாகனத்தோட சீட்லேருந்து அப்படியே மேலே வருங்க. சீட்லேருந்து அப்படியே ஹீட் வரும். உங்களுடைய பம் அப்படியே வீங்கி, ஒரு தோசை இட்லி இருந்தால் வீங்கி போயிடும். நான் எந்திரிச்சு அடிக்கடி உட்காந்துட்டே இருப்பேன், எரிச்சல் ஆயிரும். மேலே அப்படியே ஒரு புண்ணை வந்து உங்கள் உடம்புலேருந்து புண்ணை பிரிக்கிறப்ப அந்த தோலில் வந்து பிரிக்கிறப்ப எப்படி எரியும், அது மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க சீட்லேருந்து எந்திரிச்சிங்கன்னா அவ்வளோ காந்தும். அது வந்து உண்மையிலே ஒரு லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஏன் துணி வச்சு உட்காந்துருக்கேன், அது வந்து நிறைய இடத்துல வந்து வாட்டர் சீட் இருக்கலாம், ஏர் சீட் இருக்கலாம், எக்கச்சக்க சீட் இருக்குது. அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். தண்ணி குடிச்சு நான் என்ன தான் சூட்டை தணித்தாலும் அதில் இருக்கிற ஹீட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் உண்மையான பாடி உஷ்ணம். ஃபேக்டை சொல்லணும்னா, நான் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிச்சேன்னு சொன்னேன்ல, ஒரு 1/2 லிட்டர் கூட என்னால் யூரின் போக முடியாது. அவ்வளோ டார்க் எல்லோவில் போகும் யூரின். அப்போனா உடம்பு ஹீட்டு தானே அர்த்தம். வேறு கார்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டு, ஏசி வெண்ட்டு வந்து சீட்டில் வருதான். அந்த மாதிரி வந்து ஹெல்மெட்டோட குளிர்ச்சியும் சீட்டோட ஏசி வெண்ட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலாக அது இப்போ எனக்கு பிரச்சனையே வந்து இடுப்பு வலின்றதை காட்டிலும் இந்த பம்பு எரிச்சல் தான் அதிகமான பெயின். ஸோ ஆக்சுவலாக நிறைய இடங்களில் ஓஆர்எஸ் இதெல்லாம் குடிக்க சொல்லுவாங்க. நான் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். எவ்வளோ தான் குடிக்கிறது, தண்ணி மட்டும் கிடையாது, என்னுடைய முன்னாடி பவுச்சில் இருக்கிற எல்லாமே ஓஆர்எஸ்ஸு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு மட்டுமே நான் ஓஆர்எஸ் 3 டப்பா காலி பண்ணுறேன். குளுக்கோஸ் டப்பாவில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் பார்க்குறேன் இல்லையா, இந்த தர்பூசணி வெள்ளரி இதெல்லாம் சாப்பிட்றேன் இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் என்னால் சாப்பிட்டுமே வந்து என்னால் அப்படியே ட்ரௌசினஸ் ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் விட ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா, அந்த இலக்கை போய் அடைஞ்சப்போ தான் கரெக்டான டயத்துக்கு இரவுக்கு முன்னாடி நான் போய் அடைஞ்சிட்டேன்னா எல்லாமே எனக்கு மறந்து போயிடும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா அதில் வலி இல்லாமல் இருக்காது. அந்த வலியை தாண்டி நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா அந்த வலி உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இதுதான் யதார்த்தம். நோ பெயின் நோ கெயின். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ சும்மா ஏதோ பைக் எடுத்துகிட்டு திருவினா சல்லுன்னு போயிடும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஃபேமிலிஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ எவ்வளவோ விஷயத்தை கடந்து தான் இந்த இடத்துக்கு நம்ம வரோம். இட்ஸ் நாட் அபவுட் அ மணி அண்ட் டைம். இட்ஸ் அபவுட் யுவர் கான்ஃபிடென்ட், ஆல்சோ எ ஹெல்த். இது நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணலைன்னா காலி. நம்ம நான் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஒரே ரோடு தான் அப்படின்னு நினச்சேன் நான். பட் அந்த ரோடு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அது வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஜான்சிலேருந்து போயிட்டுருக்கிறப்ப யூபி பார்டர் தாண்டுறப்ப இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு. 3 லேண்டில் வந்து ஒரு லேண்டில் வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு, மிச்சம் 2லேயும் ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டடை விட ஹெவியாக ஆக்ரா வந்துட்டோம். ஆக்ராக்குள்ளே போனால் லேட் ஆகும். அப்படியே நான் தாஜ்மஹால் காமிச்சா கூட ஏற்கனவே நான் போட்ட வீடியோ கூட நிறைய பேர் பார்க்கல. இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு அவுட்டர் ரிங் ரோடு போகுது. அது மூலமாக போனோம்னா 30 கிலோமீட்டர் நம்ம மிச்சமாகும். இங்கிட்டு நிறையா பேர் டெல்லி போவாங்கன்றதுக்காகவே ஆக்ராவில் ஃபேமஸான ஸ்வீட் பேடா ஸ்டால் நிறைய இருக்குது. நம்ம ஆக்ராக்குள்ளே போகலனாலும் ஸ்வீட் பேடா இங்கேயே வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரியல, காதல் எப்படி இவ்வளோ வெயிலுக்கு நடுவில் எந்த ஊர் இல்லாத இடத்துல மலர்ந்துச்சுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஷாஜகான் மும்தாஜ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது இந்த இடமா இருந்தாலும் எப்படி தான் வெய்ய காலத்தில் அவர் சர்வே பண்ணாருன்னே எனக்கு தெரியல. ஆக்ராவை சுற்றி பார்த்தா கூட ஒன்றுமே தெரிலங்க. பட்டு 2 வீலருக்கு என்ட்ரன்ஸ் இல்லை, எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஒருத்தன் வந்து ஓடி வந்துட்டான் என்னை ஸ்டாப் பண்ணி. अभी गुड़गांव जा रहा है, बाइक नहीं तो अलाउड नहीं है। नहीं बाइक में रूट, बाइक से इधर से रूट है नहीं है, तो इस साइड जाने का गुड़गांव का और इस साइड जाने का दूर ना, ये दूर पड़ेगा नज़दीक पड़ेगा, पर इस पर बाइक अलाउड नहीं है ना, इसलिए हमारे यहाँ पे ड्यूटी है। अभी बाइक तो जाने जा रहा है, कारगिल जा रहा है क्या, कारगिल जा रहा है
प्लीज। अभी तमिलनाडु से आ रहा है। आ रहे हो भाई, इस पर अलाउड नहीं है। रिक्वेस्ट में ऐसी अभी चेन्नई से आ रहा है, 3000 किलोमीटर में आ रहा है। थोड़ा मैप लीजिए सर। आई एम कमिंग फ्रॉम चेन्नई, तमिलनाडु से आ रहे हैं। आप जाएंगे कहाँ? कारगिल जा रहे हैं। दिल्ली से गुड़गांव में कारगिल जा रहे हैं। भाई रोड में इधर से रूट है। आप अभी फिलहाल कहाँ निकलेंगे? हाँ, अभी निकले के कहाँ जाएंगे? गुड़गांव में जा रहे हैं, व्हीकल में रिपेयर है, सर्विस में कारगिल जा रहे हैं। आप मतलब गुड़गांव जाएगा? हाँ। थैंक यू। जी अभी तमिलनाडु से है यार, इसके लिए थैंक यू सो मच। आगे जाएंगे तो इधर से मापना, इधर से ना लेफ्ट साइड। ये आपको डिस्टर्ब करेगा, हम बता रहे हैं। आपको रास्ता बढ़िया जैसे ये पुल है ना, ब्रिज। हाँ, बीच पर आपको आगे वो गाड़ी खड़ी है लेफ्ट साइड में, ऐसे घुमाना है। हाँ, सर्किल में लेफ्ट साइड में इधर सेम ब्रिज में चला है। इधर चले जाएंगे गुड़गांव। मैम थैंक यू। थैंक यू भैया। अरे उधर सर ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டியும் 2 பேர் ரொம்ப ரூல்ஸ் பேசினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேலை செஞ்ச ஒரு தாத்தா வந்து போப்பா போய் விட்டுருப்பா, அவன் ரொம்ப தூரம் போகிறவன் போட்டுன்னு சொல்லி விட்டாங்க. ஆக்சுவலாக சிஸ்டம் எல்லாமே மக்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக தான் சிஸ்டம். ஆனால் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து தப்பாயிட்டா கூட சார் சிஸ்டமில் அவ்வளோதான் சார் சொல்லுது, சார் கம்ப்யூட்டர் அவ்வளோதான் சொல்லுதுன்ற போகிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிங் ரோடு நம்ம ஊரில் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் போடுவாங்க. பட் இங்கே வந்து சி சர்க்கிள்னு சொல்கிறாங்க, 3 சர்க்கிள் சி சர்க்கிள்ட்டு. கனெக்டிங்லாம் பயங்கர வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ரோட்டில் வந்து யாராவது இருக்காங்களாம் பார்த்தீங்களா? கண்ணு கட்டின தொலைவில் ஒருத்தன் கிடையாது. அப்படியே ஒருத்தன் காரில் போனால் கூட 120 கிலோமீட்டர் வேகத்தில் போவான். அது 18 சொல்கிற இடத்துல நம்ம 100 போவோம், இங்கே சொல்கிறதே 120. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 140 160 180 கூட போவான். நான் வந்து போகிறப்பே என்னை கிராஸ் ஆகி போகிற வெஹிக்கிள்லாம் ஹெவி ஸ்பீடு. இங்கே தான் போர்டு போட்டுருந்துச்சு குர்காவ்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், குர்காவன் ரோடு போகிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்னால் நடந்த விபரீதம் பெரிய விபரீதம். அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓட்டிகிட்டு வந்து திருப்பி கனெக்ட் பண்ணுறதுலையே 30 கிலோமீட்டர் நான் சர்க்கிள்லே ரன் பண்ணேன். ஒருத்த வந்து கூட கேட்கல, எங்கேப்பா எப்படி போகிற ஏன் போகிறேன்ட்டு எங்கேயுமே கேட்கல. கனெக்டிங் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட இந்த சர்க்கிள் ரோடு மட்டும் டெல்லியை சுற்றி 195 கிலோமீட்டர் ரன் ஆகுமா. நான் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 25லேருந்து 45 கிலோமீட்டர் சுற்றினதுக்கப்புறம் கடைசியில் குர்காவனுடைய எக்ஸிட்டு வந்துட்டேன். மேப்பில் இன்னும் இந்த இடம் அப்டேட்டே ஆகலை. குர்காவனோட எக்ஸிட் இங்கேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த கேட்டில் என்னை அவங்க அலோவ் பண்ணலை. அதனால திருப்பி 75 கிலோமீட்டர் நான் சுற்றி போனேன். सर अभी कारगिल जा रहे हैं, स्पेशल परमिशन में आ रहे हैं। एक बार बाइक बंद करो। हां एक बार बाइक बंद करो। अब हां अभी थोड़ा लॉन्ग डिस्टेंस आ रहे हैं ना, हीटिंग है, इस पर नोट अलाउ। उन्होंने अभी परमिशन आ गया, गेट में सिक्योरिटी में परमिशन में अभी आ रहे हैं। गुरगांव में जल्दी है मीटिंग है, इस पे नोट अलाउड, इस पे बाइक नोट अलाउड एक्सप्रेस पे। आई अंडरस्टूड बट परमिशन में आ गया, अभी आ रहे हैं। आपको कंट्रोल रूम से बोलना पड़ेगा सर। अभी कारगिल जा रहे हैं, आर्मी से तमिलनाडु से आ रहे हैं। बिल्कुल अभी गेट में परमिशन नहीं है, हमारे पास इधर कोई परमिशन आई नहीं है। आई अंडरस्टूड बट आई नीड टू गो देयर, द रूट शोज हियर। आपने चूज किया है बट इस पे नो आई विल गेट देयर, आई एम गोइंग हियर ओनली। सी दैट 1 मिनट, आई कैन नॉट स्विच ऑन द मोबाइल। सी आई एम गोइंग गुरगांव है। हां गुरगांव ही आगे है, लेकिन बाइक नो नोट अलाउड है, इस पे अलाउ नहीं है। वेयर आई विल गो, आई एम कमिंग फ्रॉम तमिलनाडु यार, इस पे अलाउड नहीं है बॉम्बे एक्सप्रेस वे पे बाइक। अंडरस्टूड बट आई केम देयर, परमिशन मी 2 गेट्स में परमिशन। हां एक मिनट अभी आ सर आवर मैनेजर आई विल टॉक टू। हां ये वेयर इट इज सर, आई एम आस्किंग यू इफ यू अलाउ मी 2 मिनट्स आई विल गो। आई एम कमिंग फ्रॉम लॉन्ग अगो सर। चालान होगा 1 मिनट बस। Where it is? 50,000. No, I understood. Where should I want to talk? That building,
सेफ ना? Where is the manager? உனக்கு பெர்மிஷன் கிடையாது, நீ தான் சென்னையிலேருந்து கார்கில்கே போகிறியே, உனக்கு ஒன்றும் இது பெரிய சுற்று இல்லை, 70 கிலோமீட்டர் சுற்றியே போய்க்கேன்னு சொல்லிட்டான். அதோடு இல்லாமல் ஏன் நான் பேசுகிறதுலாம் உனக்கு புரியாதா? இங்கிலீஷில் பேச சொல்கிற, உனக்கு ஹிந்தி தெரியாதா? ஏன் உங்கள் ஊரில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையா? இந்தியாவில் காமன் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அதை ஏன் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு சொல்லி என்னை செருப்பால் அடித்த மாதிரி கேட்டான். ஒரு வழியாக குர்கானை வந்து சேர்ந்துட்டேன். குர்கானில் செக்டர் ரீதியாக பிரித்து வச்சுருக்கானுங்க. ஒரு செக்டார்லேயும் பெரிய பெரிய பில்டிங்கு கண்ணை கட்டுற லெவலுக்கு உயரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பாதைகள் கேட்குறதுக்கு ஆட்கள் நடமாட்டமும் இல்லை, எல்லாமே இங்கே வேகமாக தான் இருக்குது. கூகுளை நம்பி மட்டும்தான் பயணிக்க முடியுது. ஃபோன் இல்லாதவன் புதுசாக குர்கானுக்குள்ளே நுழையணுன்னா கண்டிப்பாக அவனோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் வரணும். கொஞ்சம் லேன் மாறினாலும் 30-40 கிலோமீட்ரு அசால்ட்டாக சுற்றி வரானுங்க. நான் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், குர்கானோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன், பில்டிங்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவரே, நீங்கள் பார்க்குறது எல்லாமே சின்ன பில்டிங்ஸு, நீங்கள் குர்கானோட சிட்டிக்கு வாங்க, குர்கானுக்குள்ளேயே ஒரு சிட்டி உருவாகியிருக்கான், இதுதான் குர்கான் சைபர் சிட்டி. நம்ம ஊரில் 5:50க்கே பொழுது சாஞ்சிரும், இங்கே 6:30 மணி ஆயும் இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகலை. என் ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் கலரு ஒரு ரேப்பிடோ மாதிரி. இங்கே டெல்லி ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் ரேப்பிடோ தான். 90% வாகனங்கள் சிஎன்ஜியில் தான் ஓடுது. ஒரு சைடு உடம்புல தெம்பு இல்லை, இன்னொரு சைடு ஹெவி டிராஃபிக்கு, காத்தோட்டம் இல்லை, புழுக்கம், வெக்க, ஹாரன் சவுண்டு. இதெல்லாம் விட நான் இன்னைக்கு டெல்லி தலைநகரத்தில் பைக்லேயே என் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப मेंटेन में ओके, पूरा तमिलनाडु में मेंटेन। कैसा फॉल्ट में फाइंडिंग है? हाँ अच्छा, पूरा अच्छा सर्विस है। अभी लद्दाख जा रहे हैं? हाँ पूरा सर्विस करेंगे। நம்ம ஊரில் வந்து எல்லோ கார்டை தான் கொடுப்பாங்க, இவங்க வந்து எல்லோ வச்சுக்கிட்டு வெள்ளை கார்டை கொடுக்குறாங்க, பேப்பரை கொடுக்குறாங்க. என்னவோ ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி போல் முத்தாச்சு. 2 மணி நேரம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. என்னோடய ஹெல்மெட்டோட வைசர் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு, வண்டியிலேருந்து லைட்டாக கீழே விழுந்துருச்சு நிற்கிறப்ப நிப்பாட்டுறப்ப. அதை தேடி அலையிறேன், டெல்லியில் கிடைக்க மாட்டேங்குது. என்ன தேவைன்னு கேட்டாலும் செக்டர் அங்கே போ இங்கே போன்றான். ஓகே, இந்த ஒரு படத்தில் ரஜினி படத்தில் ஓ பிரியான்னு தேடி போகிற மாதிரி
பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்குது. இது ஒரு கடையை போவேன். சின்ன லாக்கு தான், பொட்டக்குன்னு போடிச்சு, ஒரு காடி உடஞ்சி போச்சு. ஹெல்மெட்னால் கீழே விழாமையாக இருக்கும். விழுகிற ஹெல்மெட்டில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ரேட்டு தான், கண்ணாடினா உடைய தான் செய்யும். இருந்தாலும் ஓகே, சூப்பர், தேங்க்யூ பையன். நம்ம வந்து கார்கில் போகிறோம் அப்படின்றனால அவர் பார்த்துட்டு 20% டிஸ்கவுண்ட் பண்ணார். ஸோ நல்லபடியாக வந்துச்சு. ஒரு 1700 தான் ஆச்சு ஃபுல் சர்வீஸ்க்கு. பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு மூடு மந்திரம் மாதிரி. எனிவே, ஒரு கார்கில் போகிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்களே, அதுவே பெரிய விஷயம். நேற்று எப்படி டோல்கேட்டில் வந்து அவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். தம்பி, நீ வந்து சென்னையிலேருந்து கார்கில் போகிற, உன்னால் வந்து கார்கில் இங்கே ஒரு சுற்றி போக முடியாத, ஒரு 50-60 கிலோமீட்டர்னு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரணமாக பேசினாங்க. அதை விட எல்லாம் ஹிந்தியில் பேசுகிறப்ப நான் இங்கிலீஷில் பேச முடியுமான்னு கேட்டேன். ஏன் நீ இந்தியா தானே, உனக்கு வந்து ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. நான் எதுவும் பேச முடியல. அதாவது ஒரு காமன் லாங்குவேஜ்னு ஒன்று வேணும்ல, அது நம்ம தமிழ்நாட்டில் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இது பொலிட்டிக்கல் ரீசனாக என்னன்றது தெரில உண்மையிலே. பட் ஒன்லி திங் இஸ், நம்ம தெரிஞ்ச பசங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது ஒன்று தான், ஹிந்தி கற்றுக்கிறதுனால தமிழ் அழியாது. ஸோ தயவுசெய்து கற்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஸ் தான். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே டெல்லி, என்சிஆர், அதை சுற்றி இருக்கிற ஹரியானா சின்ன சின்ன கிராமங்கள் எவ்வளவோ டெவலப் ஆகியிருந்தாலும், பட் நாகரிகத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி எவ்வளோ மேலோங்கி இருந்தாலும், நம்ம வந்து இந்த உடையை போட்டு இதை இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறப்ப ஒரு அங்கீகரிப்புன்றது நல்லாவே இருக்குது. போகிற டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, கண்ணாடியை திறந்து ஒரு சல்யூட் போடுறாங்க, ஹைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு டிரைவிங்கில் இருக்கேன். इसे रोड में अमृतसर अच्छा है? अच्छा नहीं है. चंडीगढ़ लुधियाना में एक्चुअल रूट में, बट 70 किलोमीटर बहुत दूर है. ऐसे गुरगान में थोड़ा शॉर्टकट के लिए इसे जा रहा है. मेरा हिंदी थोड़ा थोड़ा ना अच्छा मालूम ना, ठीक है. भी बड़ा मस्त है. कितना स्पीड है इसका गाड़ी का? स्पीड में बड़ा नहीं है, थोड़ा 90-100 है. ज़्यादा हो जाता 60, 55, 50-60 40. आउटर हाईवे में 90, 80, 90. सेफ्टी केयर में सेव कर देना. मेरा बेटा में तमिलनाडु से है ना, तो थोड़ा सेव कर दिए, चल रहा है. हैवी बाइक, हाँ, हैवी गाड़ी है, भारी गाड़ी है, भारी. भारी गाड़ी में क्या है? भारी है, भारी. बड़ा है थोड़ा है? बड़ा बड़ा है. वैसे बुलेट में बड़ा है, इसे बुलेट में ये बुलेट के बराबर ही है. அந்த டீ கடைக்கார் வந்து, நீ அந்த சைடு போகாத, எக்ஸ்பிரஸ் ஹைவேல உன்னை விட மாட்டாங்க, அங்கிட்டு போகாத அப்படின்னு யாரை கேட்டாலும் இந்த சைடு போகாத, இந்த சைடு போகாதன்றாங்க. ஆனால் மேப்பு இங்கிட்டு தான் காமிக்குது. என்ன பண்ணுறது? டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டினா கூட இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நல்ல வேலை தண்ணிக்கு வந்து ஹைட்ரேஷன் பேக் இருக்குது. இதுக்காகவே சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு நம்ம நிப்பாட்ட மாட்டோம் யூஸ்வலாக. அதுலேயும் நிறைய இடங்களில் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஹெல்மெட்டே மறந்துட்டு போயிருக்கேன், அப்புறம் க்ளவுஸை மறந்துட்டு போயிருக்கேன், ஒரு க்ளவுஸு போகிறப்ப கீழே விழுந்திருக்கு, பேலக்லாவை மறந்துட்டு போயிருக்கேன். நிறைய சூழ்நிலையில் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வெயில் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. எப்பயுமே இந்த கடந்த ஜான்சி ரூட்லேயும் சரி, சாகர் ரூட்லேயும் சரி, சூட்டை தாண்டி ஹீட் அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் அந்த வைசர் வந்து உடச்சி மாற்றிட்டேன் இல்லையா, அது யூவி ப்ரொடெக்ஷன் இல்லாத வைசர் போல். அப்படி
அப்படியே ஹெல்மெட் கண்ணாடி வழியாக அப்படி தக்கன்னு ஹீட்டு வருது. நான் அதனால் தண்ணி எடுத்து இந்த வைசரில் தடவிக்கிட்டே தான் இருந்தேன். பட் என்னடா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன்லாம் அப்படியே ஹேங் ஆயிடுச்சு. மேப்பும் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா 43 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கான். இங்கே நான் இப்போ பஞ்சாப்குள்ளே நுழைஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பார்டர்லேயே இருக்கிறனால அது பஞ்சாபில் வந்து ஹீட்டு ரொம்ப இருக்கும். அதே மாதிரி குளிர்காலத்துலேயும் ரொம்ப குளிராக இருக்கும். ரொம்ப worst டே இன் மை ட்ரிப். ஒரு லூதியானாக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்தேன் இல்லையா, எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்துட்டு இருக்கிறப்ப எக்ஸிட் கேட்டில் விடலை, பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கெஞ்சி கூத்தாடி பாடினோன்னா அப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்து போடான். லெஃப்ட் எடுத்து போனால் ஒரு கிராமம் ஸ்டேட் ஹைவே வந்துச்சு. இப்போ தலைவலியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மொசம்பி ஜூஸ் சாப்பிட்றேன். மொசம்பி ஜூஸ் சாப்பிட்டு விட்ட கேட்டேன், இந்த மாதிரி லோக்கல் கிராமம் எப்படி போகிறதுன்னு கேட்டேன். ஸோ அவங்க ஒரு பாதை சொன்னாங்க, லூதியானாவில் போய் ஜாயிண்ட் ஆயிரும், நீங்கள் அங்கேருந்து போயிருங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே மாதிரி நிப்பாட்டி ஜூஸு கீஸு குடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ரியல் ஃபேக்டை சொல்கிறேன். अभी मैं चेन्नई मालूम, तमिलनाडु से चेन्नई, हाँ मालूम चेन्नई, हैदराबाद, नागपुर, झांसी, दिल्ली, टुडे अमृतसर, कल में जम्मू, श्रीनगर, कारगिल. अच्छा कल में ये आप एक दिन में पूरा कंप्लीट करो? पूरा में दौड़ा 3-4 डेज में कंप्लीट कर दिए. अभी आ रहे हैं. थैंक यू. கார் மோட போட்டால் எக்ஸ்பிரஸுக்கு போகுது, பைக் மோட போட்டால் அப்படி ஷார்ட்கட்டில் போகுது. எங்கிட்டு போகிறதுனே தெரியல. நான் என்ன பண்ணுறது? எக்ஸ்பிரஸோட எக்ஸிட் கேட்டில் என்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோட்டில் வந்து இந்த சைடு போயிருங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அது பார்த்தா கூகுள் மேப் காமிச்ச இடம் தான் இந்த லொக்கேஷனு. இது வழியாக போய் ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தான். सर दिस रोड लुधियाना कोई? हाँ हाँ, दिस गुड रोड है, बट मैप showing this road, but it is very difficult. हाँ thank you. या அன்பே சிவம் படத்தில் வந்து கமலஹாசன் சொல்வார், உதவுறவன் தான் கடவுள்னு சொல்லிட்டு. கடவுள்னு யாரும் கிடையாது, உதவுற எல்லாருமே கடவுள்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு வந்து, எங்கே போகிற, நீ இங்கே வா, ஃபாலோ பண்ணு, நான் உன்னை இடத்துல விடுறேன்னு சொல்லிட்டு என்னைய ஒரு கரெக்டான ரோட்டில் விட்டு நீ இது வழியாக போ, எங்கேயும் நிப்பாட்டாதன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாரு. ஆக்சுவலாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரு ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் அது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு மாறுது. கனெக்டிங்கில் தான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை. கூகுள் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுது. இந்த ஊர் மக்கள் வில்லேஜை தான் காமிக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்மளோட பயணத்தில் இப்படி போகணும் அப்படி போகணுன்ற ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி போகிற எனக்கு ரொம்பவுமே காம்ப்ளிகேஷன்ஸு. அதை விட ஒரு பதட்டம். ஒருவேளை 4 பேர் 3 பேராக போனால் இந்த பதட்டம் இருக்காதா என்னமோ. அதாவது பல புராண கதைகள் கேள்விப்பட்டிருப்போம், நடந்த சம்பவங்களை பாதிப்பாக பார்த்துருப்போம். பட் இங்கே நேரடியாக நிகழ்வாக பார்க்குறப்ப ப்ரூவ் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த வால் இங்கே நிற்க வச்சு தான் சுட்டிருக்காங்க. இந்த செவத்தில் இருக்கிற ஓட்டை எல்லாமே குண்டு பட்டு ஓட்டையாச்சு. பாரு மின்னுதியா, கத்தன்னு மின்னுது.
வந்து அப்படியே சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கடையிலையும். அப்படியே ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடையும் பல லிட்டர் கணக்கில் போயிட்டுருக்கு. வேறு ஒரு கொடுத்துட்டு எம்டி கேன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எங்கே பார்த்தாலும் ஒரு 4 கடையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லஸ்ஸி கடை. அடிக்கிற வெயிலுக்கு லஸ்ஸி அப்படியே ஓடுது. ஜம்மு கிளம்பிட்டேன். கரெக்டாக ஒரு 225 கிலோமீட்டர் தான் காமிக்குது. பட் சாலிடாக 250 கிலோமீட்டர்ஸு. ஒரு 4 to 5 hours ஆகும். ஸோ ஹரான்சே ட்ரைவில். ஸோ ஆக்சுவலாக நான் டேரெக்டாக ஸ்ரீநகர் ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பேன். பட் ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்து 280 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக மலை ஸ்ட்ரெச்சு. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா 450 கிலோமீட்டர் வந்து ஃபுல் ஹைவேலே கொஞ்சம் டயர்டாயிருவோம். போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, மெதுவாக போகலாம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே 28ஆம் தேதி தான் வந்து கேட் ஓப்பனு. ஸோ அதனால் ஜம்முவில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் போகலான்னு பிளானு. இப்போ அமிர்தசர்லேருந்து கிளம்பிட்டேன். இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கேன். ஸோ டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வண்டியில் வந்து செயின் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்குது. அது டைட் பண்ணலாம். பட் இருந்தாலும் போகிற வழியில் ஏதாவது ஷோரூம் இருந்தால் டைட் பண்ணுவோம். அப்படி எதுவுமே இல்லைனா நம்ம இருக்கிற டூல்ஸ் வச்சு நம்ம தான் டைட் பண்ணணும். நேற்று வந்து வாகா பார்டர் போனேன். அந்த க்ரௌடை நான் இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அமிர்தசர்ஸோட தங்க கோவில் வந்து தங்கத்தோட ஜொலிப்பு, அப்புறம் வந்து நம்ம ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அமேசிங். அமிர்தசர் வந்து அதே மட்டும் இல்லை, பஞ்சாபிஸை ஒரு ஆர்மிக்கே வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னதான் எல்லா ஸ்டேட்டும் கலந்துனாலும் பட் இவங்க தான் பேஸ். கொஞ்சம் உணர்வு நிறைய இருக்குது. பட் அது பேக்ரவுண்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஓகே, நல்ல மக்கள். எப்போயுமே ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்டு பயங்கர வலுவாக இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் எல்லா வண்டியிலையும் அலாய் வீலு, டெக்கரேஷனு, மாடிஃபிகேஷனு சூப்பராக இருக்குது. என்னால் அதை வ்ளாக் பண்ண முடியலன்னா கேமராஸ்லாம் வெளியே வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அமிர்தசரில். பட் ஓகே, பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஹைவேல பிடிச்சி பத்தான்கோட் போய் பத்தான்கோட்டில் இருந்து ஜம்மு போகிறோம். ஜம்மு அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரோடு, இந்த ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு. ஒரு கீழே இருந்து சவுத்துலேருந்து நார்த்தோட எண்டிங் பாயிண்ட்டு. நான் கார்கில் போனாலும் பட்டு ஜம்மு என்ட்ரன்ஸ் ஆகிட்டாலே, ஜம்மு காஷ்மீர் வந்துட்டாலே கொஞ்சம் மன நிறைவு. எப்படி ஒரு கேபிட்டல் இந்தியாவுக்குள்ளே போனப்போ ஒரு நிறைவு. கடந்த 8 நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு குளுமையான காற்றுல வண்டி ஓட்டுற ஃபீலிங் கிடச்சிச்சு. வெளியிருந்து வர காற்று அப்படியே எனக்கு குளிரை ஏற்படுத்துச்சு. அட 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி கூட 43 டிகிரியில் வண்டி ஓட்டியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஜிலுன்னு வண்டி ஓட்டுறது நினைக்கிறப்ப சூப்பராக இருக்குது. நாளைக்கு இதை விட பயங்கரமாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் 20 டிகிரி, ஸ்ரீநகரில் 16 டிகிரி. அடுத்து மேலே போக போக டெம்பரேச்சர் நெகட்டிவ் நோக்கி போகும். ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ குளிர் மேகமாக இருக்கிறது கொஞ்சம் மழை மேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. லைட்டாக தூறல் போடுதுன்னு சொல்லி என்னுடைய வெதர் ரிப்போர்ட்டில் சொல்லிச்சு. அமிர்தசர்லேருந்து ஸ்ரீநகருக்கு 550 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இதில் 300 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே மலைப்பாதைகள். அதனால நான் இன்றைக்கி ஜம்முவில் ஸ்டே பண்ண போகிறேன். இப்போயே மழை தூறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பத்தான்கோட்டில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 25 டிகிரி. ஸ்ரீநகரில் நான் இன்னும் ரூமு புக் பண்ணலை. எனக்கு அங்கே ரூம் கேட்டால் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் தான் புக் பண்ணணும். பேரலாக ட்ரை பண்ண எல்லா ஹோட்டலும் நார்மலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே அமிர்தசரில் ஓரளவு கிடச்சிருச்சு. போகிற இடத்துல ஜம்முலையும் ஸ்ரீநகர்லேயும் எப்படி ரூம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக வெயிலிருந்து தப்பிச்சிட்டோம். இனி குளிரில் தான் நம்ம எப்படி சேர்க்க போகிறோன்னு தெரியல. எதுவுமே அளவுக்கு மீறினா ஆபத்து தான். அது மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி. லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. இடியும் சரியான இடி விழுகுது. அப்படியே மழை பெஞ்சாலும் முதல்ல நனையிறது நம்ம சூட்டு தான். பின்னாடி நம்மளோட பேக் நனையும். ரெயினுக்குரிய அத்தியாயத்தம் எதுவுமே நான் இன்னும் பண்ணலை. ஏதாவது கடையில் நிப்பாட்டி பண்ணலான்னாலும் மேகத்தை பார்த்தேன். மழை பெய்யுமா இல்லை லைட்டாக தூருமான்னு சொல்லிட்டு. வெதர் ரிப்போர்ட்டு ட்ரிசில்னு சொல்லிச்சு. ஆனால் இடி விழுகிறத பார்த்தா எனக்கு பதக்குன்னு.
மலைச்சாரல் ஈக்கியாக குத்துறத பார்க்குறப்ப நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது வரக்கூடிய கடையில் நிப்பாட்டி ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் கிளம்பணும். கீழே அந்த ஸ்பாஞ்சு மாதிரி உட்கார்றதுக்கு வச்சுருந்தேன்ல, அதை தூக்கி பேக்கில் உள்ள வச்சுட்டு ரெயின் கவரை தூக்கி போட்டேன். ஏன்னா பத்தான்கோட்டிலேருந்தே மழை பெய்யுமா, இப்போயே பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சேன், வானம் வந்து வெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே பொழப்பு. அதனால் எதுக்கு ரொம்ப ஏற்றிட்டோம், ஃபுல்லாக செட்டிங் பண்ணியாச்சு. இருக்கும் தெரியுமா? வந்துட்டோம். எங்கப்பா, என் பரம்பரையிலேயே, என் தலைமுறையிலேயே, என் ஊர்லேயே, என் சங்காத்தத்திலேயே, என் நண்பர்கள்லேயே முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்னையிலிருந்து வாகனத்தில் வந்தது நான் தான். இந்த ஹோட்டல் வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஏரியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. சரி இருந்தாலும் போகலான்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸும் நிறையா இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி விற்கிற கடை தான். எக்கச்சக்க கடைகள் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே எப்படா ஹோட்டல் இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட்டு பரவாயில்ல, ஓகே, ஓவர் நைட் ஜர்னிக்கு தானே, கொஞ்சம் ரிலாக்ஸுக்கும் மைண்ட் ரெஃப்ரெஷ். ஜம்மு வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்தாச்சு. வண்டிக்கும் சரி நமக்கும் சரி எதுவும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் கடவுளும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஆசீர்வாதம் தான். அதுக்கப்புறம் ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகர் போகிற பாதையில் வந்து 2-3 மழை பயங்கரமாக பெய்யுது. இங்கேயும் ஜம்முவில் வந்து மழை பெய்ய போகுது. பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்குது மேகம். காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு போல் இருக்கிற மாதிரியா இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மழை வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் கிளம்புறேன். சொல்லி வாயை முடிக்கல, தடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே வந்து நான் காலில் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்டும் போட்டிருக்கேன். ஷூவையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் மறைச்சி வச்சுருக்கேன். அந்த ஷூவோடைய கார்டு இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கார்டு. ஆல்ரெடி ஷூ வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன தான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓட தண்ணி உள்ளே இறங்க தான் செய்யும். மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அதை பொறுத்து தான் எல்லாமே. இப்போ வந்து சூட் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம், மெதுவாக கூட போவோம். ஏன்னா லேண்ட்ஸ்லைடு ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம இருட்டுறதுக்குள்ளே ஸ்ரீநகர் போகணும். இடி உழுகிறத பார்த்தா எங்கிட்ட அது மரங்கரம் சாஞ்சிருமோன்னு ஒரு பயம் வேறு. இந்த மாதிரி இடி சவுண்டில் மழைலாம் வண்டியில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். பட் எவ்வளோ வேணாலும் குளிரில் ஓட்டிடுவேன், எவ்வளோ வேணாலும் வெயிலில் ஓட்டிடுவேன். பட் மழையில் ஓட்டுறதுனாலே கொஞ்சம் எனக்கு பயம் இருக்குது. கார்கள்லாம் பயங்கர வேகமாக போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மழையிலலாம் பிரேக் அடித்தா ஏபிஎஸ் தான் அந்தளவு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்து தான் போகணும். நம்மளோட வண்டி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பிஹேவ் பண்ணோம். பட் அவெஞ்சரில் வந்து மழையில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். இந்த ரூட்டில் நிறைய டனல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டனலுக்குள்ளே போனோம்னா மழை வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் டனலில் ஒதுங்க முடியாது. கொஞ்சம் கூட ஏதாவது சேஃப்டிக்கு கூட வந்து ஸ்டாப் பண்ண முடியாத லெவலில் சூழ்நிலைன்னு சொன்னாங்க. பட் அதே மாதிரி இந்த எல்லா டனலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த டனலு. பரவாயில்ல, யோசிச்சு பாருங்களேன். மலையை குடஞ்சி 10 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணுறோன்னா அப்போ அந்த காத்தோட்டத்தை இழுத்து தள்ளுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய ப்ரொப்பலர் ஃபேன்ஸ் ஓடும். அப்புறம் போகிற வண்டியோடைய சவுண்டு வந்து அப்படியே எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்து நான் ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருக்கேன் மும்பையில். பட் இந்த டனல் வந்து இன்னும் பெரிய டனலு. கண்டிப்பாக இதோட சவுண்டு வந்து இரிட்டேட்டபுளாக இருக்கும். அதுவும் நம்ம பைக்கில் போகிறப்ப டனலில் ரொம்ப பார்த்து போகணும். ஆக்சுவலாக இந்த டனல் வந்துருச்சு பாருங்களேன். டனலுக்குள்ளே வந்து ஹார்ன் அடிக்காதீங்கன்னு சொல்லி அங்கங்கே பலகையில் போட்டிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து டனலுக்குள்ளே ஓட்டிகிட்டு வரோம். உண்மையிலே ஹாப்பி தான். பட் இது ஒரு குட்டி டனல் தான். இதுக்கு அடுத்து வந்து 3 டனலை இணைக்குது. ஆக்சுவலி இந்த டனல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இது வந்து ஜம்மு டு காஷ்மீர் போகிற வழியில் இது வரைக்கும் 6 டனல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக 3 டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மழையோட தண்ணி வந்து அப்படியே என்னுடைய சூட்குள்ளே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கால்லேயே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தீங்களா, இங்கே லேண்ட்ஸ்லைடு கொஞ்சம் ஆயிருக்கு. ஆனால் அப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கல் வந்து விழுந்து கிடக்கு பாருங்களேன். அத்தாடி, இதெல்லாம் வந்து உருண்டு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது?
லாரியே 2 துண்டாக போயிடும் போலயே. அதனால இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே முடியல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாத டனலுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் கிடையாது, உள்ளே இருக்கிற வெக்கையை வெளியே இழுத்து விடுற அந்த எக்ஸாஸ்டும் கிடையாது, லைட்டு கிடையாது. அதுக்குள்ளெல்லாம் நான் ஆக்சுவலாக இப்போ வண்டி உள்ளே வந்தோன்னே எனக்கு பயமாகி போச்சு. டக்குன்னு கண்ணே தெரியல எனக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், பின்னாடி ஏதாவது ஒரு வண்டியை முன்னாடி போக விடுவோன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியை போக விட்டதுக்கப்புறம் அது பின்தொடர்ந்து தான் நான் போனேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி டனலில் வந்து பெரிய வெஹிக்கிள்ஸ் சின்ன வெஹிக்கிளை மதிக்க மாட்டாங்க. அதனால் நான் ஹசார்ட் லைட்டு எல்லா லைட்ஸும் போட்டு டிப் பண்ணிட்டு தான் போவேன், ஹார்ன் அடிச்சுக்கிட்டு தான். பிரேக்கிங்லேயும் ஆக்சிலரேஷன்லேயும் கவனம் ரொம்பவுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீடில் போகிறப்ப பள்ளம் வெள்ளத்தில் விட்டுட்டு டயர் எதுவும் பஞ்சர் ஆகிடவும் கூடாது. ஸோ அது ஒரு ரொம்ப கட்சன். வெளியே வந்தாச்சு. அப்பாடா, மழை வந்து இங்கே பெய்யலைங்க. இங்கே டிஃப்ரெண்ட் ஜோனாக இருக்குது. அங்கிட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது, இங்கிட்டு ஃபுல்லாக டிராஃபிக்கில் வந்து இருக்குது. எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் கிட்ட அப்படியே வண்டிலாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குங்க மலை சைடு பாதையில். பைக்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை, சைடில் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஊருக்காரங்களாக இருப்பாங்க போல், ஜீப்பில் ஏறி போகிறாங்க. அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்து பயங்கரமாக சத்தம் போட்டார் அங்கேயே. அதே அவங்க 2 பேரும் இங்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஃபிக் தெரியுதுங்களா, ரைட் சைடில் ஏறி போயிட்டுருக்காங்க. அவங்க ரைட்டில் ஏறினாலும் நம்ம லெஃப்ட்டில் ஏறலாம். இந்த மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் பார்க்குறாரு. இது மாதிரி அங்கே போலீஸ் நிற்கிறாங்க. எவ்ரி 200-300 மீட்டர்ஸில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அங்கே இதை கேட்டேன், எவ்வளோ நேரமாக டிராஃபிக்கில் இருக்கீங்கன்னு கேட்டேன். 2.5 மணி நேரமாக இருக்காங்களாம். ஆக்சுவலாக லாரியை தான் வந்து நிப்பாட்டிடுறாங்க, காரை கூட அலோவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா சரியான பள்ளம், கீழே வேறு மொட்டத்தனமாக ஒரு நதி வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விழுந்தோம்னா அவ்வளோதான் போலையே, எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆக்கிடுவாங்க போல். எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. அங்கே ஆக்சுவலாக நான் சொன்னாங்க 2-3 லாரி வேறு உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னாங்க. சைடில் பார்த்தீங்களா சில இடங்களில் செவரே இல்லை, விட்டா அப்படியே பறந்து போயிடும் போலையே. அப்படியே கொஞ்சம் கேப் கிடச்சோடனே சர்றன்னு போகிறாங்க, இல்லை ஷார்ப் பிரேக் நச்சுன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டிக்கு பின்னாடி போய் நிற்க முடியாது, எல்லாம் ஏற்றமாக இருக்குல்ல. சடனாக பிரேக் ரிலீஸ் ஆகி பின்னாடி வந்துடுவாங்க, அப்பயும் இடிச்சு. பயங்கரமான ரோடு, எல்லாமே லேண்ட்ஸ்லைடு ஆர்மி இதுதான். நம்ம வண்டி கதி சும்மா கதி தான். இங்கே பாருங்க, வாட்டர் வாஷ் விட்டு எடுக்கணும் போலையே. அதை விட நம்ம காலை பாருங்க, பாரு ஃபுல்லாக சகதி தான், உடம்பு ஃபுல்லாக சகதி, காலெலாம் ரொம்ப மோசம். அது போல் அப்படியே இருக்கும் போல். பனி காலத்தில் பயங்கரமாக இருக்குமா. அவங்களே சிக்கிரிலாம் கூட்டி போகிறாங்க. சிக்கிரினா சின்ன படகு கூட்டி போகிறாங்க. நைட்டு வந்து நான் இந்த போட்டில் தான் தங்க போகிறேன். பெரிய பெரிய போட்டில் இப்படி தான் ஏறணும், ஸ்லிப் ஆகாமல் உள்ள போகணும். தேங்க்யூ. யுவர் நேம்? அக்பர். அக்பர், தேங்க்ஸ் அக்பர். டைனிங் ரூம். Sitting room. Yeah. Oh, very good. It looks like good. Oh, it's common for all. Yes. Fine. But this boat will not move, right? No. So, அருமையாக இருக்குது. இது 2-3 ஃபேமிலி தங்கியிருப்பாங்க போல். Anybody staying here today? Yes, sir. Staying? Yeah. Oh. This is? Wow, very good. Fantastic. பா செம்மங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடேங்கப்பா, என்ன இவ்வளோ போட்டு, எக்கச்சக்க போட்டு இருக்குது வருங்க. இதே தான் பொழப்பார் வாங்கி முடியும் இங்கே. அடாடாடாடாடா. சரி, போய் பேக்கை வச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து போகலாம். ஃபுல்லாக உட்டு. பையா, வேர் இஸ் மை ரூம்? அது நடமாடுற ட்ரெயின் மாதிரில இருக்குது. ஃபுல்லாகவே வுட்டு கீழே. இது This is mine. Suite room.
Oh, but I will take small room, right? No rooms available, small room. No, yeah, this is big room. But I don't want, I am alone. I don't want big room. அதுக்கப்புறம் தான் பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம மட்டும் தங்கி என்ன பண்ண இந்த இடத்துல ஃபேமிலியோடு வந்தாவது ஏதாவது இருக்கும், நல்லாயிருக்கும். சூப்பர், நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது ஹோட்டல். பட்டு என்னத்தை காசு போட்டு இது பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எவ்வளோ போட போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்கள். Left a hot water, right cold water. ஓகே ஓகே. Okay. And this one, this side top, left a hot, right cold. டப் நெய் கருமேகமாகி போச்சு. ஸோ ஓகே, இஸ் இட் ஓகே நவ்? அவன் என்ன சொல்கிறாங்க, எர்த்துக்குவேக் வந்திருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக ஷேக் ஆச்சு அப்படின்னாங்க. டேய், எர்த்துக்குவேக் அசால்ட்டாக சொல்கிறீங்களா எர்த்துக்குவேக்குன்னு? இல்லை இங்கே அடிக்கடி வரும், நாங்கள் போய் முதல்ல போட்டோட வயரை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் வயரை செக் பண்ணுறாங்க. நவ் இட் இஸ் ரைஸ்டு. தண்ணியோட அளவு கொஞ்சம் மேலே கூடியிருக்கு அப்படின்றாரு. பார்த்துட்ருக்காங்க. இந்த டயத்தில் நம்ம பேசினா டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம வந்துருக்கிறப்ப இப்படி பீதியை கிளப்புறாயில. நல்ல வேலை இந்த சிக்காராவில் போகல. நான் சிக்காராவில் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயாப்பா புயல் வர மாதிரி இருக்குது, அதனால் நான் இப்போ போகல, நான் நாளைக்கு காலைல கூட போகிறேன் அப்படின்னு. நான் புயல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஸ்ட்ராம்னு வந்துச்சுப்பா மெசேஜ் அப்படின்னு. இல்லை வேணாம், நான் இன்றைக்கி போவே இல்லைன்னு. அதே மாதிரி பாரு பேனிக். அதில் ஒரு டிஸ்கவரி மாதிரி அவங்க கூடயே இருந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம பொழப்பு. ரூம் கிடச்சிருந்தா அங்கேயாவது இருந்திருப்பேன். ரூம் இல்லாதனால இப்போ இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ரெயினுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும். பட் அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சம்மரில் ரெயின் வந்ததே இல்லை அப்படின்னு. தெரியுதுங்களா எப்படி காற்றடிக்குது பாருங்கள். இந்த அனுபவத்தை வந்து எனக்கு உண்மையிலே த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரைடிங் அனுபவத்தை விட இந்த அனுபவம் இன்னும் பீதியை கிளப்புற அனுபவமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து போனோட அந்த அடித்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இப்படிலாம் வண்டி ஓட்டுற எங்கிட்டலாம் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. தங்கச்சி மனைவிலாம் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். பட் கடவுள் நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு. அதனால் எல்லோரும் நம்புகிறாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எங்கே வேணாலும் போய் ஜெயிக்கலான்றது எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. வெளியே உங்களுக்கு சிரிக்கிறேன், ஆனால் உள்ள பீதியாக தான் இருக்குது. அப்படின்னு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் காஷ்மீரில் வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் என் சைடில் இருக்கிற பள்ளத்தை மட்டும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும் என் தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் 4x4 மேட் ஃபார் டெரைன் இந்த மாதிரி வண்டி எல்லாமே ஓரளவுக்கு இறங்கி ஏறிடுது. இப்போ முன்னாடி போகிற ரெட் கலர் வண்டி வந்து பார்க்க நல்லா இருந்தாலும் ரைட் சைடில் டயர் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவனால் இங்கே டயரை மாற்ற முடியாதனால அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் அவனோட வேகத்தை எதுவும் குறைக்கல. ஏன்னா அவன் முடிஞ்ச அளவு ஜோஜிலாவை வந்து இருட்டுறதுக்குள்ளே போகணுன்றது தான். இந்த ஊரில் 8 மணிக்கு இருட்டினாலும் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்று புயல் அடிக்கும். அதில் வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமம். காராக இருந்தாலும் முன்னாடி தூசி நிறைய வந்து விண்ட்ஷீல்டில் அதிகமான கிராக்ஸ் ஏற்படுத்தும். ஊருக்காரவங்க ஹிமாலயன் பைக்கை வச்சு என்னதான் மலையில் ஆட்டம் காட்டினாலும் டிராஃபிக்கில் அவங்க ஜம்பம் பலிக்கலை. டிராஃபிக்லேயே பறிச்சு எடுத்த எனக்கு என்னால் ஈஸியாக கடந்து போக முடிஞ்சுச்சு.
ரைட் சைட். முதல் 2 மணி நேரம் என் மனசு கொஞ்சம் பதபதப்போட தான் இருந்துச்சு. ஜோசிலாவை கடக்க ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் டிராஃபிக்ல பூந்து விளையாடுறப்பையும் இப்போ இந்த ரோட்டுக்கு என்னுடைய வண்டியும் என் மைண்ட் செட்டும் கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பனி வந்துவிட்டது. என்னைய சுத்தி ஃபுல்லா பனி தான். ஐஸ் தெரியாம தொட்டுட்டேன், கை விடவெடத்து போச்சு. பயங்கரமா இருக்கப்பா. 1 டிகிரி 0 டிகிரி 1 டிகிரி டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஜோசிலா பாஸ் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் பாஸ். எப்படி இருக்கு பாருங்க. 2 சைடு பனி அப்படியே மேல சரிஞ்சு வரும் பனிலாம். The center part between Srinagar and Ladakh. Ladakh is the Kashmir area. So Kashmir நம்ம தெரியல, ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஹாரன்லாம் சும்மா வெளுத்து வாங்குறானுங்க. கார்கில வந்து பாகிஸ்தான் ஏன் பிடிச்சாங்கன்னா அப்போ தான் இந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ணிட முடியும். பிளாக் பண்ணிட்டா ஸ்ரீநகரில் இருந்து லடாக்குக்கு எந்த போக்குவரத்தும் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் நத்திங் ஹேப்பன். All gaming is coming from down. Oh, Chennai வந்துட்டதா? Yes, Chennai பார்க்கல. Okay, I have to go. Warning Oriole. Thank you. Tell your Madurai guy. Okay. One more Madurai Singam is going. Okay. Madurai Singam. ஸ்க்ளட்சு, ஆக்சிலேட்டர் கேபிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்துறப்ப அந்த கையோட வலி பெயின் நல்லாவே உணர முடியுது எனக்கு. அதுதான் குளிரோடைய உச்சக்கட்ட வலின்றது. இப்போ அண்டார்டிகா இந்த மாதிரி இடங்களில் உள்ள வேலை பார்க்குறவங்க சூட்டு போட்டாலே வலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே. கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தான் எல்லா ரோடு பாதைகளும் இருக்குது. இந்த ரோடு பாதைகள் வழியாக தான் தினமும் எக்கச்சக்கமாக வணிகம் நடந்துகிட்டு இருக்குன்றது நினைக்கிறப்பையும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும். நம்ம வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா போக வேண்டியதான். அதனால் உள்ளே பூந்து போனால் மட்டும்தான் நம்ம இலக்கை வந்து கரெக்டான டயத்துக்கு சேர முடியுன்றனால பூந்து தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி சைடில் இறங்கி ஏறுறப்ப அங்கே எதுவும் பிசுறு தட்டி டயர் பஞ்சர் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் வச்சுருக்க வண்டி வந்து டியூப்லெஸ் டயர் கிடையாது, எல்லாம் ஸ்போக்ஸ் வீலு. அப்படியே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட டியூபை மாற்றுறதுக்கு கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே தட்டி தடமாரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இங்கே ஹையர் ஆல்டிடியூடில் ஏற்கனவே மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த டயத்தில் இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா 6 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா போக நெகட்டிவ் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கும். நைட்லாம் வந்து ஈஸியாக தங்க முடியாது எங்கேயுமே டென்ட்டு போட்டு கூட. கார்கில் ரோட்டில் வந்து இந்த ஆர்மி கான்வாயில் பின்னாடியே வந்து இந்த ஃபியூல் டேங்க்கு, அதுக்கு பின்னாடி டூரிஸ்ட் ஹோம், இது இப்படி தான் போயிட்டுருக்காங்க. எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க கிளாஸில். நான் நின்றுட்டு இருக்கிறப்ப கண்ணாடி தொட்டு பார்த்தாலே பயங்கரமாக சுடும். ஆனால் நம்ம வைசரில் வந்து ஆன்டி ஃபாக் வைசர் எடுத்துகிட்டு போகல, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டா ஃபாக் ஆகுது. இதில் ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக குளிர் வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல போய் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. ஐயா, இது என்ன ரொம்ப குளிராக இருக்குது, அதுவும் கூட்டம் அதிகமாக இருக்கேன்னு கேட்டேன். இதுதான் ட்ராஸ்ன்னு சொன்னார். இந்த மழையிலேருந்து தான் அட்டாக் நடந்துச்சு. ஸோ மழையிலேருந்து அட்டாக் பண்ணாங்க. நம்ம வந்து அவங்க மலையில் இருக்கிற பாகிஸ்தானியர்ஸ் வந்து சப்ளை பண்ணுற வெப்பனை வந்து கட் பண்ணிட்டாங்க சுற்றி போய். இப்போ வந்து ட்ரையாக இருக்குல்ல, இப்போயே டெம்பரேச்சர் 2 டிகிரி 3 டிகிரி இருக்குது. பட் அந்த டயத்தில் வந்து -10 -20 ஃபுல்லாக பண்ணி சொல்லிட்டு
ரொம்ப பெருமையாக இருக்குது. சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் கார்கில், சென்னை டு கார்கில் நிறைவேறிடுச்சு. இதர சில இடங்களுக்கும் போயிட்டு நிச்சயத்தை முடிச்சிடலாம். பட் ஐ எம் ரியலி ப்ரவுட் டுடே. ஸோ என் குடும்பத்திலேருந்து, என் ஊர்லேருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, எல்லா சர்க்கிள்லேருந்தும் நான் வந்து முதல் முறையாக என் வட்டாரத்திலேயே சென்னையிலேருந்து கார்கிலுக்கு தனி மனிதனாக பைக் ஓட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்போ வந்து லேக்கு முன்னாடி இருக்கிற மேக்னெட்டிக் ஹில் வந்திருக்கோம். இங்கே வந்து 2 சைட் டைரெக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு நிப்பாட்டினாலே அதுவே மூவ் பண்ணி ஃபார்வர்ட் போகும்னு சொன்னாங்க. சரி அப்படியே போய் யூட்டன் போட்டு போய் நிப்பாட்டினேன். அப்படியே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சுங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்காமையே. ஆனால் அதே இது வந்து நான் அந்த சைடு சுற்றி வந்து நிப்பாட்டினேன், அந்தளவுக்கு மூவ் ஆகலை. பட் 2 சைடுமே ஏற்றம்ன்றது இல்லை. இங்கிட்ட வச்சுருந்தாலும் அதாவது டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரெக்ஷன்லேயும் வண்டி அதுவாக போகுது, ரிவர்ஸ் டைரெக்ஷன்லேயும் வண்டி அதுவாக போகுது. அந்த பாக்ஸ்குள்ளே நிப்பாட்டினா என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட அந்த இடத்துல எனக்கு ஓட்டி பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஃபீல் தெரியும். எல்லோரும் பாக்ஸில் சில பேர் காரே நிப்பாட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஏதாவது வண்டி கிண்டி காரை தள்ளுமான்ட்டு. இப்போ நான் அந்த பாருங்கள் ஆக்சிலேட்டர் இந்த இடத்துல கொடுக்கல, ஆனால் அது போச்சு. இது ஒரு மொமெண்டமாக கூட இருக்கலாம்னு நினச்சேன். பட் 2 சைடும் இருக்குது. இதாங்க இந்த ஃப்ளாகு, லடாக் ஃப்ளாக். லடாக் கீ செயின். இந்த மந்திரம் okay. This 80 rupees and this one 50 rupees. Why? What is why? Oh, it's a projection. Double. Okay. It's working watch, not a showpiece. Wow, good. Yeah. 400. Nice. You will give a good price. Yes. What? Nothing. Please, you have to touch continuously. Oh, Yeah. okay. In one hand, it is difficult for me. Like this. Good. சேஃப்டிக்காக போட்டிருந்த என்னுடைய கை க்ளவுஸு இந்த குளிரை தாங்கலை. கை விறக்குது, நகம் ஃபுல்லாக குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் லேல வரப்பையே ஒரு பனிக்காக ஒரு க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். அதை போட்டு எனக்கு ஓட்டுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஆனால் வேறு வழியில் நான் அதை போட்டு ஓட்டி தான் ஆகணும். இப்போ எனக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, கை விரலாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிப்பாட்டிட்டு நான் வாங்கிட்டு அந்த க்ளவுஸை நான் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி அடிக்கடி குடிக்கவும் முடியல, ஏன்னா தண்ணியோடைய டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. வாயில் ஊற்றினோம்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியை வாயில் ஊற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. போகிறப்ப சுடு தண்ணியும் கிடைக்காது. கற்பூரம் எடுத்துகிட்டு வந்தனால மூக்கில் அடிக்கடி கற்பூர வாடை இழுக்கிறப்ப எனக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. இந்த டெக்னிக்கை என்னால் கொரோனா டயத்தில் யாருமே எனக்கு இனிஷியேட் பண்ணி சொல்லலை. இந்த ஊர் மக்கள் எல்லாமே கையில் கற்பூர கட்டியை வச்சுக்கிட்டு தான் அலையிறாங்க. எப்பப்பெல்லாம் பனியோட புயல் வேகத்தில் ஆக்சிஜன் கம்மியாகுதோ அப்போ கற்பூர கட்டியை வச்சு லைட்டாக மூக்கை இழுத்துக்கிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு சுவாசம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது இவங்களுக்கு சொல்கிறது எனக்கு புரியாட்டினாலும் இன்றைக்கி முழுமையாக என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய டேங்க் பேக்கில் இருக்கிற ஆக்சிஜன் டேங்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு லட்சியம் மட்டும்தான். கொரோனாவில் என்னால் சுவாசிக்க முடியல, என்னுடைய டேமேஜான லங்ஸை வச்சுட்டு காட்டுகளாக வரேன்னு சொல்கிறப்ப உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் நின்று காமிக்கணுன்ற ஒரு லட்சியத்துக்காகத்தான் இந்த ட்ரிப்பு முழுமையாகவே என்னால் ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிறப்ப நான் இங்கே வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டேன்னா அந்த லட்சியத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து கீழே இருந்து என்னை முழுமையாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு 6 மாதத்தோட கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப, பாதைகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம கவனமாக போகணும். ஏன்னா இந்த குளிர்ந்த நிலையில் இந்த ஈரப்பதம் எல்லாமே ஐஸாக மாறி இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம
சுதாரிக்கலைன்னா கூட டயரும் ஸ்லிப் ஆயிரும். நம்ம பிரேக் அடிக்கிறப்ப கண்ட்ரோல் வண்டிக்கு வராது. என்னுடைய வண்டி முழுமையான ஏபிஎஸ் இல்லாதனால, அதுவும் அவெஞ்சர் க்ரூஸ் நீளமான வண்டின்றனால டேர்னிங்ஸில் பிரேக்கு பார்த்து தான் அப்ளை பண்ணணும். என்னதான் டெக்னாலஜிக்கல் நம்ம கை கொடுத்தாலும் இந்த தருணத்தில் மூளை என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் வேலைக்காகும். உள்ளூர்வாசிகள் வண்டியை எப்படிப்பட்ட வண்டியாக இருந்தாலும் அவங்க நல்லாவே ஓட்டி பழகிட்டாங்க. ஐஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியுது. வெளியூர் வண்டிகள் எல்லாத்தையுமே இந்த ஊர் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக டயரில் செயின் போட்டு மட்டும்தான் இந்த மலை ஏறணும்னு சொல்லிட்டாங்க. அங்கங்கே சில கார்கள் நிப்பாட்டி செயின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் காட்டுங்களாவை நெருங்கிட்டோம். பனியிலேருந்து இறங்குறவங்க காலை வச்சு தவந்து வர்றப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு அங்கே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குன்ட்டு. பிரேக் யூஸ் பண்ணவே கூடாது. பிரேக் யூஸ் பண்ணோம்னா வண்டி ஸ்கிட் ஆயிரும். கீழே இருக்கிறது எல்லாமே ஐஸு தான். இதுதான் பிளாக் ஐஸ். ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் இந்த பனியிலையும் இந்த அட்வென்ச்சரஸ் மோட்லேயும் ஓட்டுறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்கன்றது இங்கே அவங்க ஓட்டிட்டு போகிற தைரியத்தை வச்சே தெரியுது. எவ்வளோ பெரிய பனியிலையும் டயர் ட்ராக்ஷன் நல்லாவே கிடைக்கிது. என்னுடைய வண்டியில் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் டயர் கீழே குடிஞ்சு என்னுடைய கை க்ளவுஸை அப்படியே இன்ஜின் ஹீட்டில் வச்சேன். இன்ஜினை தொட்டாலும் என்னால் சூட்டை உணர முடியல. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இன்ஜின். இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தும் இன்ஜின் சூடாகாதப்போ உங்களுக்கு புரியுதா எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு இந்த இடம். எங்கடா சைடில் வர ஏற்ற மாதிரி வண்டி வருது, பிரேக் அடித்தாலும் அது நிற்காது, ஏன் சைடில் வர, லெஃப்டில் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. மேலே கண்ணெலாம் கலங்குது. ரொம்ப ஹாப்பி, ரியலி ஹாப்பி. சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்றது தெரியல. அம்மா, பா, பிரியா, சௌந்தர்யா, ஐ டிட் இட். இங்கே வந்துட்டேன் நான். டாப் ஆஃப் த வேர்ல்ட். I did it. Rajesh, I came here 4,600 kilometers. I came here. I did it. I can breathe now. I can. Amen. Yeah. Thank you. I did it. I came alone. காட்டுங்களா விட்டு ஏறி இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு தடங்கலான விஷயமா இருந்துச்சு. பனிச்சரிவு நிறையா இருக்கிறனால ஃபீல்ட் ரோடு ஆஃபீஸர்ஸ் அதை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டிலேனால் மேலே 10-15 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன். என்னால் 20 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப 35 நிமிஷம் நான் காட்டுங்களால் இருந்தேன்.
என்னால் ஆக்சிஜன் குறைவுன்றதை ஃபீல் பண்ணவே முடியல. ஆனால் எமோஷனில் மூச்சு மேலே கீழே வாங்குச்சு. அதுதான் என்னமோ ஆக்சிஜன் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கற்பூரம் என்னை நல்லா காப்பாற்றிருச்சு. என்னுடைய டேங்க் பேக்கில் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை கடைசி வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. கார்டுங்களால் வீடியோ கால் ஃபெசிலிட்டி இல்லாதனால என்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்னுடைய எமோஷனை பதிவு பண்ணேன். அப்போ முகம் தெரியாத ஒரு ரஷ்யன்காரன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஒரு பைக்கர்ஸோட உணர்வு இன்னொரு பைக்கர்ஸுக்கு மட்டும்தான் அது புரிதலாக இருக்கும். அங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாமே இந்த கார்டுங்களான்றது வெறும் 5 நிமிஷம் பாசேஜ். ஆனால் ஒரு பைக்கர்ஸுக்கு இது ஃபுல்லாக கனவு. ரைட் சைடில் 6 அடி உயரத்துக்கு பனி, ரோடும் கரடு முரடு. எது எப்படியோ நான் காடுங்களாவை கடந்துட்டேன்ற ஒரு சந்தோஷத்தோட மலை இறக்க பாதையில் ஆனந்த கண்ணீரோட இறங்கினேன். தடி ஒரு 3000 அடி இறங்கிட்டோம். 3000 அடி இறங்கினா செம்ம தலைவலி, அப்படியே தலைவலி. அது ஐஸில் ஓட்டிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கடை வெவ்வேறு மொழியில் பேசிட்டேன். 3000 அடி இறங்கினதுக்கப்புறம் மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ரோடு ஸ்மூத்தாக அழகாக இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே இந்த பறக்கிற லடாக் ஃப்ளாகை பார்த்துக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டினேன். கொஞ்ச நேரம் ரோடு ஸ்மூத்தாக இருக்கேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிச்சு பாருங்கள். ரோடு ஃபுல்லாக தடதுன்னு ரிப்பன் ரோடு மாதிரி. இதை நான் சரளி ரோடுன்னு சொல்லுவேன். ஐஸ் மாதிரியே இதுவும் டேஞ்சரான ரோடு. கொஞ்சம் வேகம் ஏற்றி பிரேக் அடித்தாலே கீழே விழுகணும். இந்த வைப்ரேஷனில் வண்டியில் இருக்கிற நட்டு போல்டு எல்லாமே லூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நெருங்க செம்மையாக காற்று, லைட்டாக சாரல் மழை, பின்னாடி ஒரு மணல் புயல் மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உலகத்திலே அதிகமான குளிர்ந்த இடத்துல ஒரு பாலைவனம் இருக்குன்னா அது இந்த நூப்ரா வேலி தான். அடிக்கிற காற்று அப்படியே வண்டியை ஒரு அலசுதுங்க. அந்த முன்னாடி விண்ட்ஷீல்டெல்லாம் வச்சுருந்தனால விண்ட்ஷீல்டெலாம் ஆடுது. உடஞ்சிருமோன்னு அப்படியே ஒரு பயம் வந்துருச்சு. அதுவும் நம்ம அந்த கட்டணம் இல்லையா ஒரு ஃப்ளாகு படப்படன்னு பறக்குது. அது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பார்க்க ரசித்தாலும் அங்கே வண்டி ஓட்டுற எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே குளிர்ந்த காற்று வேறு. ரெயின் கோட் போடலையா, சரி இந்தா வந்துட்டோன்னு சொல்லி கிட்ட வந்துட்டோன்னு சொல்லி ஓட்டுறதுனால ஃபுல்லாக நனைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது சீக்கிரம் நூப்ரா வேலி போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வச்சு வேகமாக ஓட்டவும் முடியல. ஃபுல்லாக ரோடும் கொஞ்சம் மழை தண்ணி இருக்கிறனால இவ்வளோ தூரம் போகிற கிட்ட விழக்கூடாது சொல்லிட்டு இங்கே தான் இன்றைக்கி தங்க போகிறோம். நூப்ரா வேலியில் டென்ட் எடுத்தாச்சு. ஃபுல்லாக தெரியுதா? ஆனால் குளிர் இன்னைக்கு கிளியிலையும் கிளிக்க போகுது. காடுங்களாலே அந்த அளவு குளிர். அதுவும் வேலிக்கு நடுவில் இருக்கும். டென்ட்டே ஒரு ஆட்டம் பாருங்க. சரி, நூப்ரா வேலி வந்துட்டு சேர்ந்தாச்சு. இன்னையோட இந்த vlog இன்னைக்கு டேக்கு முடிச்சுக்கலாம். டயர்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியல. புயல் மழை எல்லாமே வந்துருச்சு.
நூப்ரா வேலி கேம்ப் ஃபயர். Everybody from different states enjoying the warm campfire. செம்ம குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால கேம்ப் ஃபயர் செம்மையாக இருக்குது. கேம்ப் ஃபயர் தெரியுதா? நான் ஜெர்கின் எப்படி போட்டிருக்கேன், கழுத்து கால் இதுக்கு மேலே குளிர். எல்லாமே ஹேங் ஆயிடுச்சு. ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் அந்த இடத்துல அப்நார்மலாக டிக்ரீஸ் ஆயிடுச்சு. காலை பார்த்தீங்களா? இவ்வளோ கூலிங் ஆனால் நான் படுத்ததே இல்லைங்க. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கெல்லாம். இப்போ 50. அரே थोड़ा इधर आओ भाई. சரியான அடி. வண்டியில் வந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கால் உடஞ்சிருச்சு.